இது என் மகளுடைய ப்ரெக்னென்சி ரிப்போர்ட்டு தான். 2 கோடு வந்துருச்சுன்னு அதை நான் பார்க்கல. அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஏன்னா அந்த கோடை நான் பார்க்குறதுக்கு நாங்கள் 3 வருஷம் மேரேஜ் ஆகி என் மகளுக்கு குழந்த பாக்கியம் இல்லாமல் இருந்துச்சு. ஹாஸ்பிட்டலில் பார்க்காத வைத்தியம் இல்லை. உள்ளூரில் வெளியூரில் எல்லா இடத்துலையும் காசு செலவழித்து ஒரு 2-2.5 லட்சம் வரைக்கும் நான் செலவழிச்சிருப்பேன். இந்த இந்த 2 கோடை என்னால் பார்க்கவே முடியல. எல்லா விதத்துக்கும் வருது, நம்ம பிள்ளைக்கு வராதா அப்படிங்கிற ஆர்வம் வந்து ஒவ்வொரு தாய்க்கும் அது இருக்கத்தான் செய்யும். என் மகள் அழுகாத நாட்களும் இல்லை. அதுக்கப்புறம் நான் அந்த ஓரிஃப்ளேமில் ஐடி போட்டு ஜாயின் பண்ணிவிட்டு குரூப்பில் நிறையா மெசேஜ் வரும். எல்லா பேரும் இந்த மாதிரி எடுத்து கொடுத்து ப்ரெக்னென்சி ஆகிருக்காங்க, மாசமாக இருக்காங்க அப்படின்னு. ஃபஸ்ட்டு நம்பிக்கை இல்லை, இருந்தாலும் சரி அல்லா மேலே பாரத்தை போட்டு எடுத்து கொடுத்தேன். 1 மாதம் சாப்பிட்டாங்க. 1 மாதம் சாப்பிட்டு மறு மாதம் பீரியட்ஸ் ஆகி நீர்க்கட்டி பிரச்சனை அவங்களுக்கு இருந்துச்சு. இதை சாப்பிட்டு நீர்க்கட்டி ஃபஸ்ட்டு சரியாகி க்யூர் ஆகி 3ஆம் மாதமே 2 கோடு வந்துருச்சு. நாள் தள்ளி போயிடுச்சுன்னு சொல்லல. என்னால் அப்படி ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. என்னாலேயும் நம்ப முடியல, என் மகளாலேயும் நம்ப முடியலை. அம்மா எனக்காம்மா இந்த இது வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பவுட்ரை மட்டும்தான் நைட்டு பாலில் போட்டு குடித்தேன். நீங்கள் கொடுத்த டேப்லெட்டை போட்டேன், வேறு எதுவுமே நான் எடுத்துக்கலாமா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமான்னு சொல்லிட்டு தேங்க்யூ ஓரிஃப்ளேமில் ஐடி போட்டு என் மகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடச்சிருக்க நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக. என் கண்ணில் ஈரம் வந்தால், என் நெஞ்சில் பாரம் வந்தால், சாய்வேலையும் தோளிலே கண்ணீரே கூடாதென்றும் என் பிள்ளை வாடாதென்றும் சொல்வாயே அண்ணாலிலே. இனி ஒரு ஜன்ம